அவசர கோலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பல்லாவரத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட கைதான அமைச்சர்கள் குறிக்கோளாக வைத்துள்ளனர் என விமர்சித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்றும் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் தாராளமாக கிடைக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியின் இறுதி நாட்களில் அவசரமாக அறிவிக்கப்பட்ட டெண்டர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ரத்து செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவசரமா பல திட்டத்தை அறிவிக்கிறார், அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறார். எங்கே அதுக்கு பணம் ஒதுக்குனீங்க? நீங்க அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல். திரு ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்குடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும்.